உலகம் நம்மை போல்தான் அப்படின்றத கதையோட தலைப்பு. உலகம் நம்மை போல் தானாக்கா உலகத்துல இருக்க மக்கள் எல்லாரும் சாதாரண மக்கள் கூட என்னன்னா நல்லா இருக்காங்களா எப்படின்றத சோதிச்சு பாக்கறது தான். ஒரு நாள் ராயரும் அப்பாஜியும் பேசிட்டு இருந்தாங்களா. அதுக்கு அப்பாஜி சொன்னாரு, நான் இத நிரூபிக்கிறேன். சாதாரண மக்கள் நல்லா இருந்தா நல்லா இருக்காங்கன்னு சொல்லுவாங்க, எல்லாரும் நல்லா இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா எல்லாருமே நல்லா இல்ல அப்படின்ற மாதிரிதான் சொல்லுவாங்க. இந்த கருத்து சாதாரண மக்கள்கிட்ட அடித்தட்டு மக்கள்கிட்ட நிலவிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்களாம். நீ எப்படி சொல்ற அப்படின்னு ஒரு நாள் முகசவரம் செய்யற ஒரு தொழிலாளியை கூப்பிட்டு ராயர் என்ன பண்ணாராம், தனக்கு முகசவரம் செய்ய சொன்னாராம். அந்த நேரம் அவருடைய சவர பெட்டியில ஒரு எலுமிச்சங்க அளவு தங்கம் இருந்துதான். தங்கம் இருந்தோன்னா இவர் என்ன பண்ணிருக்காரு, பேசி கொடுத்திருக்கிறாரு. சவர தொழிலாளியே உலகத்துல இருக்க மக்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு, என்ன போல சாதாரண மக்கள் எல்லார்ட்டையுமே கூட எலுமிச்சங்க அளவுக்கு தங்கம் இருக்கு, அதனால நானே இப்படி இருக்கேன்னு போது எல்லாருமே நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொன்னாராம். சரின்னு என்ன பண்ணாரு, ராயர் அவரை கூப்பிட்டு அவரை சவரம் செஞ்சதுக்கான கூலியை கொடுக்கறதுக்காக உள்ளார கூப்பிட்டாங்களாம். கூப்பிட்டு பணத்தை கொடுத்துட்டு இருக்க நேரத்துல அப்பாஜி என்ன பண்ணிட்டாரு, அவருடைய சவரப்பட்டியில இருந்த அந்த எலுமிச்சங்க அளவு இருந்த தங்கத்தை மறைச்சு வச்சுட்டாராம். மறைச்சு வச்சோன்னே அவரும் என்ன பண்ணிட்டாரு, இருக்குன்னு நினைச்சிட்டு போயிட்டாரு. ஆனா அதே சவர தொழிலாளிய அடுத்த மாசம் என்ன பண்ணாராம், முகசவரம் செய்யறதுக்காக ராயருக்கு கூப்பிட்டுருக்காங்க. திரும்பவும் என்ன செஞ்சிருக்காரு, ராயர் அதே சவர தொழிலாளி கிட்ட கேட்டிருக்கிறாரு, இப்ப மக்கள்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதுக்கு என்ன சொல்றீங்க போங்க, என்ன மாதிரியே எல்லாரும் கஷ்டப்படுறாங்க போல இருக்கு, ஒரு எலுமிச்சங்க அளவு கூட ஒரு தங்கம் சேர்க்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க, அப்பனா அவங்களோட நிலைமை எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க ஐயா. நான் ஏதோ தொழில செஞ்சு ஏதோ பொழைச்சிக்கிட்டு இருக்கேன், தொழிலே இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, சாப்பாடுக்கு கூட கஷ்டப்படுவாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி புலம்புனாராம். அதை பார்த்துட்டு ராயர்ட்ட அப்பாஜி சொல்லியிருக்காரு, நான் சொன்னேன்ல இந்த மாதிரி அவன்கிட்ட பொருள் இருந்தாக்கா அவன் என்ன சொல்லுவான், நல்லா இருக்காங்கன்னு சொல்லுவான். ஆனா அவன்கிட்ட அதே அளவு பொருள் இல்ல அப்படின்னாக்கா அதே வாய் என்ன சொல்லும், இதே மாதிரி நல்லா இல்லைன்னு தான் சொல்லும். அதே மாதிரி சாதாரண மக்கள் எல்லாருமே நம்ம போலதான், அதாவது நல்லா இருந்தா நல்லா இருக்காங்கன்னு சொல்லுவாங்க, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவாங்க அப்படின்றத இந்த சோதனையில இருந்து நம்ம இதுதான் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னு சரின்னு அந்த செலவு தொழிலாளிய உண்மையை சொன்னதுக்காக அவன் அந்த பொருளை இழந்ததுனாலதான் அந்த வார்த்தை அவன்கிட்ட இருந்து வந்திருக்கு, அதனால அந்த பொருளை நம்ம அவன்கிட்ட திருப்பி கொடுத்துருவோம், அந்த ஆளுக்கே தெரியாம நம்ம எடுத்துட்டோம், அது தப்பு தானே, அவர் ஒரு மனசு வருத்தப்படுற மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு, அதனால அந்த மாதிரி செய்யக்கூடாதுன்றதுனால நம்ம அந்த பொருளை அவன்கிட்ட திருப்பி கொடுத்துருவோம்னு சொல்லி என்ன பண்ணாங்களாம், ராயரும் அப்பாச்சியும் சேர்ந்து அந்த பொருளை அவர்கிட்ட திருப்பி கொடுத்தாங்களாம். ஆனா அந்த தொழிலாளி என்ன பண்ணாரோ அதை வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு இனிமே எல்லாரும் நல்லா தாங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம்.